தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இந்த ஒரு நாள்ல இருந்து நம்ம இரண்டாம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம தியானிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய அருமை ஆண்டவர் கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வருகையில அவர் ஏற்கனவே வந்துட்டார். அவருடைய மனவாட்டியா இருக்கக்கூடிய சபையை அவர் தேர்ந்தெடுக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய ஓட்டத்தை ஒவ்வொருத்தரா முடிக்கும் போது அவர் காலம் தாமதம் பண்ணாம அவங்கள மகிமையில கொண்டு போறாரு. 1878 இருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மரித்து கர்த்தர் இயேசு கூட அவங்க என்ன ஆக்குறாங்கன்னா, அந்த ஆகாயத்துல அவங்க எடுத்துக்கொள்ளும் போது சபை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நிறைவாகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு கால சூழல் இருக்கக்கூடிய நாம் நமக்கான ஏற்றகால சத்தியத்தை பரிமாறும் போது, அதாவது இந்த இடத்துல யார் பரிமாறுறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான் பரிமாறுறாங்க. ஒருவேளை நம்ம கேட்கக்கூடிய சத்தியங்கள் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா, இல்ல அதுக்கான வெளிச்சங்கள் நம்மளுக்கு பத்தலன்னு சொன்னா, நம்ம அதிகமா ஜெபத்துல இருக்கணும், பரிசுத்த ஆவியனும் அதிகமா கேட்கணும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷமே க்ளோஸ் ஆயிடும், சபை க்ளோஸ் ஆயிடும், அழைப்பும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தேடினாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி சத்தியங்களை நம்மளால கேட்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில நம்ம லட்சாதிபதி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான உழைப்பு போட்டா ஆகிடலாம். கோடீஸ்வரர் ஆகணும்னு முயற்சி பண்ணாலும் ஆகலாம். ஆனா இந்த மாதிரி தெய்வீக சத்தியத்தை நம்ம தியானிக்கணும்னு நினைக்கும் போது அது முடியாத ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பூமியில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்மளை நெருக்கி புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு சகல விதமான வசதிகள் சாத்தான் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆகையால இந்த ஒரு காலம் எவ்வளவு நேர் நமக்கு தேவன் கிருபையா கொடுக்குறாரோ அவ்வளவு நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாருனாலும் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அந்த டைம் வரும்போது தான் சில சத்தியங்கள் வெளிப்படும். அந்த டைம் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையால வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொல்லும் போது தெரியாது எவ்வளவு நாள்ல இந்த அழைப்பு முடியும்னு தெரியாது. நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம், முழு ரெவலேஷன் பாக்குறோம்னு, ஆனா காலத்தை பார்க்கும் போது அவ்வளவு நேரம் நமக்கு இருக்கான்னு தெரியாது. ஆகையால கிடைக்கிற வாய்ப்பை உண்மையும் உத்தமமாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த கால நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ள நம்ம இந்த நாள் முழுமையா தியானிக்க போறோம். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்த்த காரியங்கள் நம்ம என்னன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இதுதான் நம்ம கடைசியா பார்த்த அந்த வசன பகுதி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முதல் நம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ உங்க முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு சார்ட் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 குத்து விளக்கு அந்த ஒரு 7 சபைகளை குறிக்குது. கர்த்தர் இயேசு வலது கரத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 நட்சத்திரங்கள் யாருன்னு பார்க்கும்போது 7 தூதர்கள். ஸோ இந்த ஒரு வரைபடத்துல, இந்த ஒரு சார்ட்ல நீங்க பார்க்கும்போது, இந்த ஒரு டேபிள்ல
7 சபை பற்றியான தகவல்கள், அது மாத்திரம் இல்ல, அந்த சபை பத்தியான அர்த்தங்கள், அதோடைய ஊழியர்கள் பத்தியான தகவல் இருக்கு. இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது எபேசு பத்தி நம்ம பார்க்க போறோம். The Church of Ephesus. எபேசு பற்றியான சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம கவனிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. பாருங்க, இந்த இடத்துல அந்த ஒரு தரிசனத்தை போன வாரம் பார்த்தோம். 7 குத்து விளக்கு மத்தியில ஒருத்தர் என்ன பண்றாருன்னா உலாவிக் கொண்டிருக்கிறாரு. அவர் கையில 7 நட்சத்திரங்கள், அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, யோவானை பார்த்து, எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய இல்ல எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு நீ என்ன பண்ண, நீ பாக்குற விஷயத்துல எழுது. எபேசு பட்டணத்தோடைய தூதனுக்கு, ரொம்ப விசேஷமான சத்தியம், எபேசு பட்டணத்துல வாழ்கிற தூதனுக்கு எழுது. அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது சபை ஆன எபேசு, அந்த எபேசுவோடைய தூதன் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்டல் பவுல். இந்த ஒரு அப்போஸ்டல் பவுலோடைய ஊழிய நாட்கள் எப்போன்னு பார்க்கும்போது AD 35 இருந்து AD 64 வரை. AD 35 இருந்து AD 64 வரை. இந்த ஒரு காலகட்டத்துல தான் அப்போஸ்டல் பவுல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது எபேசு சபைக்கான தூதனாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காணப்பட்டிருக்கிறார். எபேசு சபையோடைய கால அளவு, முதல் சபையோட கால அளவு பார்க்கும்போது AD 33 இருந்து AD 70 முறை. AD 33 இருந்து AD 70 வரை. இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எபேசு பத்தியான தகவல். எபேசு அப்படின்னா என்ன? முதல், ஃபர்ஸ்ட், டிசைரபிள். டிசைரபிள்னா என்னங்க? விரும்பத்தக்கது. முதல் சபை, முதல், விரும்பத்தக்கது. அதுதான் எபேசு எனக்கூடிய அர்த்தம். அன்பானவர்களே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது ரொம்ப விசேஷமாக இந்த எபேசு பட்டணம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப விசேஷமான ஒரு சத்தியங்கள் இதுல காணப்பட்டு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நம்ம வெளிப்படுத்தின 1:4 பார்த்திருக்கிறீங்களா, மண்ணுல இருக்கக்கூடிய 7 சபையில முதலாவது சபை எந்த சபைன்னு பார்க்கும்போது எபேசு. அப்படின்னா அந்த நாட்கள்ல ஆசியா கண்டத்துல இந்த மாதிரி ஒரு உண்மையாகவே 7 பட்டணங்கள் இருந்திருக்கு. எபேசு, சிமர்னா, பெர்கமு, தைத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியான்னு கூட 7 பட்டணங்கள் இருந்திருக்கு. அந்த ஆசியால, அந்த கண்டத்துல, அந்த ஆசியா கண்டத்துல தலைநகரமா எந்த பட்டணம் காணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது இந்த எபேசு பட்டணம் காணப்பட்டிருக்கு. தலைநகரமா, சீஃப் சிட்டி, கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு தலைநகரத்துடைய வேலை என்ன? இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவுடைய தலைநகரம் பெங்களூரு, தமிழ்நாடுடைய தலைநகரம் சென்னை. அப்படின்னா அந்த தலைநகரத்துல என்ன நடக்குதுன்னா, பெங்களூர்ல தான் கர்நாடகாவுக்கு தேவையான எல்லா காரியமும் பெங்களூர் பட்டணத்துல, விசேஷமாக விதானசௌதா எனக்கூடிய அந்த ஒரு சட்டசபையில இருந்து தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கர்நாடகாவுக்கு தேவையான சகல விதமான வசதிகள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன காரியம் தேவையோ எங்கத்துல இருந்து தான் வெளியே போகுதுன்னு பார்க்கும்போது பெங்களூர் பட்டணத்துல இருந்து தான் வெளியே போகுது. அதே போல எபேசு பட்டணம் அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு நீ எழுதுனா, மண்ணில் இருக்கக்கூடிய 7 சபைகள், இந்த பூமியில இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு தலைநகரமா இல்ல ஒரு சீஃப் சிட்டியா எது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு எபேசு பட்டணம் இருக்கு. காரணம் என்ன? இங்கதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் இருக்கு. உண்மையான பரிசுத்தமான சத்தியம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இந்த எபேசு பட்டணத்துல இருந்து தான் மற்ற சபைகளுக்கு இந்த சத்தியங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கடந்து போயிருக்கு. அப்படின்னா எபேசு சபை அதுதான் முதன்மை, அதுதான் விரும்பத்தக்கது. ஏன்னா ஆதி சபையில
கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட சத்தியங்களை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனும் சரி, அப்போஸ்தலன் பவுலும் சரி, அவங்க சபையை கட்டி காத்து அந்த உபதேசத்தை பரிசுத்தமா காத்து கொண்ட ஒரு சபை எதுன்னு பார்க்கும்போது எபேசு சபை. ஒருவேளை 6 காலகட்ட சபை வந்து எந்த உபதேசத்துல தான் நிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் தான். எபேசு சபையில அப்போஸ்தல் பவுல் சொல்லி கொடுத்த அந்த ஒரு உபதேசத்துல தான் மற்ற சபைகள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுவதாவது அப்படின்னு சொல்லும்போது அதுல தலைநகரமா எந்த ஒரு சிட்டி காணப்படுதுன்னு பார்க்கும்போது எபேசு முதன்மை விரும்பத்தக்கதாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தகவல் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் அந்த ஒரு முதல் வரியை நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்க, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்க, எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு, எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு நீ எழுதுவதாகுது அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமாக இந்த ஒரு தரிசனம், இந்த ஒரு காட்சியை யோவான் வந்து கர்த்தர் இயேசு யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னு பார்க்கும்போது எபேசு சபையில இருக்கக்கூடிய தூதனா இருக்கக்கூடிய அப்போஸ்தல் பவுலுக்கு. இப்போ இந்த ஒரு 7 காலகட்ட சபையில நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, 7 சபைகளுக்கும் 7 தூதர்களை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? எப்படி இந்த ஒரு 7 சபையில 7 தூதர்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு? இந்த சபைக்கு இவர் தான் தூதன் எப்படி நம்ம உறுதியா நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அந்த தூதர்களுக்கு விசேஷமாக கர்த்தர் இயேசு அந்த தூதரை பயன்படுத்தின விதம். முதல் விஷயம், ஒரு சபையோட தூதன் இவர் தான் அந்த தூதன் எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்னா, அந்த தூதனை கர்த்தர் இயேசு பயன்படுத்தின விதம், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த தூதனுடைய வேலையை வந்து சரியா அவர் செஞ்சு முடிச்சார். அவருடைய பார்ட்ல கூட கர்த்தர் இயேசு அவர் கொடுத்த வேலையை சரிவாரியா கரெக்டா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த நாள்ல அந்த தூதனுக்கு எழுதுவதாவது அப்படின்னு சொல்லும் போது, முதலாம் சபையோட தூதனா இருக்கக்கூடிய அப்போஸ்தல் பவுல் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நாள்ல விசேஷமா தியானிக்க போறோம். பார்க்கலாம். அப்போஸ்தல் பவுல் பத்தியான சில சத்தியங்கள். கர்த்தர் இயேசு அப்போஸ்தல் பவுலை பயன்படுத்தும் போது சில விசேஷமான சத்தியங்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தல் பவுலை வச்சு அவர் பயன்படுத்திருக்கிறார். அதுல முதல் முக்கியமான சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எக்லிஷியா அரேஞ்ச்மெண்ட். அதாவது சபைய அவர் என்ன பண்ணணும்னா, மூப்பர்கள் உதவிக்காரரை வைத்து அந்த சபையை ஒழுங்குபடுத்துவது. டிவைன் அரேஞ்ச்மெண்ட், எக்லிஷியா அரேஞ்ச்மெண்ட். இந்த சத்தியத்தை தான் அப்போஸ்தல் பவுல் மூலியமாக கர்த்தர் இயேசு பயன்படுத்தினார். டிவைன் அரேஞ்ச்மெண்ட், எக்லிஷியா அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா ஒரு எக்லிஷியா எப்படி நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, எக்லிஷியா ஒரு மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் அவங்க தேர்ந்தெடுக்கணும். எக்லிஷியா என்ன சொல்றதோ அதுதான் ஊழியக்காரர்கள் செய்யணும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, கல்யாணம் பற்றியான சத்தியங்கள், மேரேஜ். அப்போஸ்தல் பவுல தேவன் பயன்படுத்தின விதம் பாருங்க. எக்லிஷியா பத்தி நம்ம பார்த்தோம். திருமணத்தை குறித்து அப்போஸ்தல் பவுல பத்தி, அதாவது அப்போஸ்தல் பவுல் சபைக்கு ஒரு சில ஆலோசனை கொடுக்கிறார். மூணாவது, ஃபேமிலி ரிலேஷன், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பற்றியான சத்தியங்கள். சபை மற்றும் கர்த்தர் இயேசு அவர்கள் பற்றியான உறவு. இன்னொரு டாக்டரினா நம்ம பார்க்கும்போது நீதிமானாக்கப்பட்ட நிலை பற்றியான சத்தியங்கள், உயிர்த்தெழுதல் பற்றியான சத்தியங்கள், ஞானஸ்தானம் பற்றியான சத்தியங்கள், உடன்படிக்கை பற்றியான சத்தியங்கள். இது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தல் பவுல் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, மாம்சீக இஸ்ரேலருக்கும் புறஜாதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை,
அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யாருக்கு சத்தியத்தை வழங்கணும்? சுவிசேஷ யுகம் மாற்றுதல்ல யூதர்களுடைய பங்கு என்ன? புறஜாதிகளுடைய பங்கு என்ன? இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது, அவருடைய ஊழிய நாட்கள்ல இவ்வளோ காரியத்தையும் சபைக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ தூதனா, முதலாவது தூதனா அப்போஸ்தலன் பவுல் அவருடைய வேலையை என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது சரியா செஞ்சிருக்காரு. ஏன் இந்த பாயிண்ட நம்ம பார்க்கிறோம்? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் பவுல் எந்தெந்த உபதேசத்தை சொல்லி கொடுத்தாரோ அந்தந்த உபதேசம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ஆதி கால சபையிலேயே ஒரு துருபதேசமா வந்திருக்கு. இதுதான் பாயிண்ட். ஏன் நம்ம வரலாற்றை திரும்பி திரும்பி பார்க்கிறோம்னா, வரலாற்றுல நடந்த தவறுகள் மறுபடியும் நம்மளுடைய நாட்கள் என்ன ஆகக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு தான் எபேசு சபையை குறித்து நம்ம ஏன் பார்க்கிறோம்னா, வரலாற்றுல அப்போஸ்தலன் பவுல் என்னென்ன உபதேசத்தை சொல்லி கொடுத்தார், அவருடைய நாட்கள்லயே என்னென்ன துரோபதேசம் உள்ள வந்துச்சு சபைக்குள்ள. இதனால அங்க இருந்த ஆதி சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எப்படி இடறி போயிட்டாங்க. இதுதான் நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்க போறோம். இப்போ கர்த்தர் இயேசு அப்போஸ்தலன் பவுல் கொடுத்த வேலையை அவர் சரியா செஞ்சார். அப்போஸ்தலன் பவுலை பத்தி சில பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கும் போது, அவர் ஒரு பிரில்லியண்டான பரிசியர். பாருங்க, அவர் பத்தியான நம்மளுடைய சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது ஒரு பிரில்லியண்டான பரிசியர். அவர் இந்நாட்கள்ல கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மன திரும்பிட்டார். அப்போஸ்தலன் பவுலுடைய முக்கியமான ஊழியம் என்னன்னு பார்க்கும்போது புறஜாதிக்கு அவர் அப்போஸ்தலா காணப்பட்டார். முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலுடைய பிறப்புல ரோமரா இருந்தார். அந்த ரோம கல்ச்சர், அதாவது அந்த ரோமனா அவருக்கு பிறந்ததுனால கிரேக்கோட கலாச்சாரமும் அவருக்கு தெரியும். அதே போல ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னா பாரம்பரியமா இருக்கக்கூடிய யூதர்கள், அவங்களுடைய பழக்கமும் தெரியும், கிரேக்கர்களுடைய பழக்கமும் தெரியுதுனால அப்போஸ்தலன் பவுலை தேவன் எப்படி பயன்படுத்தினார ஒரு ஸ்பெஷல் பர்பஸ், ஒரு ஸ்பெஷலா கர்த்தர் இயேசு தேவனோ கர்த்தர் இயேசு அப்போஸ்தலன் பவுலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அவர் அவருடைய பிறப்பிலும் சரி வளர்ப்பிலும் சரி ஒரு விசேஷமான ஒரு ஆலந்து உள்ளவரா அவர் இருக்கும் போது ஒரு ஸ்பெஷலான ஊழியத்துக்கு தேவன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மூணாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலை பத்தி, அவர் ரொம்ப யூதர்களுக்கு ரொம்ப பட்டுதலா இருந்திருக்கிறார். அதனால யூத இனத்துக்கு இல்ல யூத உபதேசத்துக்கு இல்ல யூத அந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டா அவங்களை தேடி தேடி கொண்டு போட்டிருக்கிறாங்க. விசேஷமாக ஆதி சபையில அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவம் எனக்கூடிய புது மதம் உள்ள வரும்போது அப்போஸ்தலன் பவுல்னால தாங்க முடியல. அவர் சவுலா இருந்த நாட்கள்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆதி சபையில துன்புறுத்தி இருக்கிறாரு, கொலையும் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு மத வெறியனா இருந்திருக்கிறாரு. எப்ப இருக்குன்னா கர்த்தர் இயேசு அப்போஸ்தலன் பவுலை தெரிந்து கொள்ற டைம் இருக்கு. எப்போ அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் இயேசு தெரிந்து கொண்டாரோ அதுக்கப்புறம் முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கை என்னவோ மாறிச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கா மாறிச்சு. பாருங்க, வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். Acts of Apostles 9th chapter 15th verse. Apostle 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார். பாருங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், chosen to bear the Lord's name before the Gentiles. அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த விதத்துல அப்போஸ்தலன் பவுல் பயன்படுறார். நெக்ஸ்ட் அப்போஸ்தலன் பவுலை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து நாம தியானிக்கும் போது, முதலாக மிஷினரி பயணத்தை ஏறெடுத்தவர் அப்போஸ்தலன் பவுல் பர்னபா கூட. அது மிஷினரி பயணம் அப்படின்னு சொல்லும் போது சுவிசேஷத்தை எடுத்துட்டு புறஜாதி ஊருக்கு போயிட்டு அங்க புதுசா ஒண்ணுமே தெரியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுதான் மிஷினரி பயணம்.
இந்த மிஷனரி பயணமை யார் எடுத்தார்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் மற்றும் பர்னபா. சைப்ரஸ் அந்த ஒரு தீவுல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அவர் கடந்து போயிட்டு ரொம்ப வைராகியமா முழு முயற்சியா அவர் சத்தியத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, எதிர்ப்புகளோட உபத்திரவத்தோட சத்தியத்தை பிரசங்கி செஞ்சிருக்கிறார் அப்போஸ்தலர் பவுல். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் அப்போஸ்தலர் பவுல் பத்தி ஒரு சிறப்பான குவாலிட்டி இல்ல சிறப்பான ஒரு விஷயம், எபேசு பட்டணத்தோடைய தூதனுக்கு உண்மையான பாத்திரம் அப்போஸ்தலர் பவுல் எப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் தான். அப்போஸ்தலர் பவுல் போய் ஊழியம் செஞ்சார், அங்க சபையை ஏற்படுத்தினார். அந்த சபையை ஏற்படுத்திட்டு அங்க மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுத்து மத்த சபைக்கு போறார், மத்த பட்டணத்துக்கு போறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார். இப்படி சபைகளை ஸ்தாபிச்ச அப்போஸ்தலர் பவுல் தொடர்ந்து சபைக்காக அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது பாரமா காணப்படுறார். பாரமான என்னன்னா, அந்த சபைக்கு நல்லது கெட்டது அதை பத்தி எப்பவுமே அந்த சபைகள் பத்தி நினைக்கிறது, அந்த சபைக்காக அவருடைய என்ன சொல்றதுங்க, எல்லாமே அந்த சபைக்காக தான். ஒரு பார இருதயத்தோட அப்போஸ்தலர் பவுல் எப்பவுமே காணப்படுவாரு சபையோடைய நன்மைக்காக. அதுல விசேஷமாக எல்லா சபைகளும் ஒத்துமையா இருக்கணும், அதே போல அந்த சபைகள் ஒரு தெய்வீக ஒழுங்குல என்ன ஆகணும், தொடர்ந்து நடக்கணும்னு அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த பாரம் இருக்கு. அதனால்தான் முதல் என்ன சொல்றதுங்க, முதல் சபைக்கான தூதனா அப்போஸ்தலர் பவுல் காணப்படுற காரணம் என்னன்னு பார்க்கும்போது எல்லா சபைகள் மேல அவருக்கு என்ன இருந்துக்குது, ஒரு பாரம் இருக்கு. வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-7, 11-15, நம்ம 11-15 நம்ம வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 4 chapter 11-15. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாகும்படிக்கு அப்படி செய்தார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது விசேஷமாக அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுலுக்கு இருந்த பாரம் பாருங்க, நம்ம சத்தியத்துல வளரணும், ஒரே மனசா இருக்கணும், அதனால நிறைய ஊழியங்கள் இருக்கு. அந்த கர்த்தர் இயேசுக்குள் பூர்ண புருஷனாய் வளர்றது தான் காரியம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலுக்கு இருந்த அந்த பாரத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த அப்போஸ்தலர் பவுல் குறித்த நம்ம காரியம் பார்க்கும்போது ஒரு 7வது பாயிண்டா அப்போஸ்தலர் பவுல் பத்தி நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனங்கள் தேவன் காமிச்சார். அப்படின்னா கர்த்தர் இயேசு கூட நேரடியா அவரு அப்போஸ்தலர் பவுல் இல்லைன்னா கூட இந்த 3வது உலகத்தை பத்தி, உயிர்த்தெழுதலை பத்தி, தேவனுடைய ராஜ்யத்தோடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை பத்தி சில காரியங்கள் சில விசேஷமான தரிசனங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு அவர் காமிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சில டிவைன் அத்தாரிட்டி, சில விசேஷமான என்ன சொல்றதுங்க, ஒரு பொறுப்பு இல்ல விசேஷமான ஒரு அதிகாரத்தை தேவன் அப்போஸ்தலர் பவுல் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6-9, கலேசியன்ஸ் 2nd chapter 6-9. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவரா அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் அப்போஸ்தலா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். பாருங்க, சில விசேஷமான சத்தியங்கள் ஆதி சபையில நம்ம பாக்குற வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோ அது பூலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும்.
எது பூலோகத்துல கட்டப்பட்டிருக்கோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோ. அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஒரு விசேஷமான அதிகாரங்கள். அது அப்போஸ்தல் பவுல் வந்து விருத சேதனை பத்தி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மெமோரியல் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ராகபோஜனத்தை பத்திலாம் நிறைய சத்தியங்கள் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா போதிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அப்போஸ்தல் பவுலை பத்தி நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ஆச்சரியமான சத்தியம். அதாவது ரோமன்ஸ், புக் ஆஃப் ரோமன்ஸ்ல இருந்து ரெவலேஷன் பைபிள்ல நம்ம எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு எண்ணி பார்க்கும்போது 137 பேஜ். அதுல 98 பேஜ் வரை யார் எழுதியிருக்கிறதுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் எழுதியிருக்கிறார். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நம்ம எடுக்கும் போது 2 பங்கு யார்தான் எழுதியிருக்கிறது? அப்போஸ்தல் பவுல் தான் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு தகவல் அப்போஸ்தல் பவுலை பத்தி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது சில ரொம்ப இன்டர்னல் டாக்டரின், அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான சத்தியங்கள் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் போதிச்சார். என்னன்னா, ஒருத்தர் கிரியையினால விசுவாசிக்க முடியாது, அதாவது கிரியையினால ரட்சிக்க முடியாது, தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு அட்டோனிக் சாக்ரிஃபைஸ், அட்டோனிக்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மத்தியஸ்தரா கர்த்தர் இயேசு பண்ணிருக்கிறாரு. அந்த ஒரு பலி ஏறத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் யார் தான் சொல்லி கொடுத்ததுன்னு பார்க்கும்போது சபைக்கு அப்போஸ்தல் பவுல் தான். அது மாத்திரம் இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல் பவுலோடைய ஊழியம் ஐரோப்பா கண்டம் முழுவதும் இருக்கிறதுனால, இப்போ ஐரோப்பா கண்டத்துல கிறிஸ்தவ மதம் ஒண்ணு உறுதியா இருக்குன்னா அது காரணம் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் தான். இந்த மாதிரி அப்போஸ்தல் பவுலோடைய ஊழியத்தை நம்ம சொல்லினே போலாம். அவ்வளவு தகவல் இருந்தாலும் ஏடி 64வது ஏடியில எருசலேம்ல இருந்து அப்போஸ்தல் பவுல் அந்த ரோமாபுரிக்கு அவரை கொண்டு போய் நீரோ மன்னன் கையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல சாகடிச்சிருக்கிறாங்க. ஒரு ரத்த சாட்சியா அப்போஸ்தல் பவுல் செத்துருக்கிறாரு. அந்த ரோமாபுரியில அப்போஸ்தல் பவுல் எப்படி அப்போஸ்தல் பவுல சாகடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவருடைய தலையை 2 துண்டா வெட்டி, தலை தனியா உடல் தனியா தனித்தனியா போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாட்கள் அவருடைய சரீரத்தை கலெக்ட் பண்ணும்போது அப்போஸ்தல் பவுலோடைய சரீரத்தை தனித்தனியா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவருடைய அடக்காரதானே நடந்திருக்கு. இப்படிதான் அப்போஸ்தல் பவுலோடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இருக்கு. இதுலயும் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் தேவன் நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம், கர்த்தர் இயேசு நிமித்தம் அவருக்கு இருந்த அந்த வைராகியம், அன்பு வந்து யாருனாலே காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அன்சப்பஸ்ட், ஒரு ஈடு கட்ட முடியாத அன்பு, வைராக்கியம் அப்போஸ்தல் பவுல் கிட்ட இருந்தது நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசு பட்டணத்தை முதலாம் சபையா இருக்கக்கூடிய எபேசு பட்டணத்துடைய தூதனை பத்தி பார்க்கும்போது அவர் அந்த தூதனோடைய அந்த ஸ்தானத்துல நம்ம அவரை வச்சு பார்க்கிறோம்னா அதுக்கு அவர் பாத்திரமா வாழ்ந்திருக்கிறார். அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலிகள் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வைராகத்தோட, அந்த அளவுக்கு பலிகள், அந்த அளவுக்கு அன்பு, அந்த அளவுக்கு கர்த்தர் மேல இருந்த அந்த ஒரு வைராகத்தை அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்கிறாரு பார்க்கும்போது அவருடைய வாழ்ந்த நாட்கள்ல அவர் காமிச்சிருக்கிறது நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அதனால்தான் நம்ம பார்க்கும்போது விசேஷமாக கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய தூதனுக்கு எழுது. ஏன்னா அந்த தூதன் வந்து ஒரு உண்மையும் உத்தமமான தூதன். ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய தகவல் அவர் என்ன பண்ணுவார், தெரியவரை கரெக்டா அவர் என்ன பண்ணுவார்னா செஞ்சு முடிப்பார். அதே போலதான் அப்போஸ்தல் வாழ்க்கையும் என்ன இருக்குன்னு பார்க்க. அப்போஸ்தல் பவுலோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன பிரகாரமே யாருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாரு. அப்போஸ்தல் பவுலோடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் இயேசு கையில வலது கரத்துல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 7 நட்சத்திரங்கள் ஸ்பெஷல் தான். மற்றவங்களை பார்க்கிலும் ஒரு படி மேலதான் அவங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுவே விசேஷமான சத்தியங்கள், விசேஷமான தூது, விசேஷமான ஒளி, அந்த தூதர்கள் வழியாத்தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சபைகளுக்கு தருதுனால கண்டிப்பா
அப்போஸ்தல் பவுல் கர்த்தர் இயேசு வலது கரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம், ஒரு தூதன் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கக்கூடிய அப்போஸ்தல் பவுல் அவர் கொடுத்த வேலையை அவர் சரியா செஞ்சிருக்கிறார். இப்போ அந்த ஒரு குத்து விளக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த 7 சபை காலத்துல அவருடைய பிசிக்கலா அவருடைய பிரசன்ஸ் இல்லைனாலும், அதாவது நேரடியா அவருடைய பிரசனம் இல்லைனாலும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை சபை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இதோ நான் உலகம் முடிவு பரிந்தும் சதா காலமும் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடைய நேரடியா அவருடைய பிரசனம் இல்லைன்னாலும் 7 சபைக்கு தேவையான அனுபவங்கள், அதோடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு தேவையான சகல சத்தியங்கள் தூதன் வழியாக கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்துனே இருக்கிறார். சோ அதுதான் நம்ம இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கக்கூடிய சத்தியமா காணப்படுது. சரி, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சபைகளுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு வரலாற்று பத்தி தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த தீர்க்க தரிசன அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக வரலாற்றுல என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தோடைய பின்னணி தெளிவா நம்ம புரிஞ்சுட்டு அந்த தீர்க்க தரிசன வசனத்துக்குள்ள நம்ம போகும்போது அழகா அந்த சத்தியங்கள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது வெளிப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, எபேசு சபை முதலாவது சபையில சில முக்கியமான வரலாற்றை நம்ம பார்க்க போறோம். சில விஷயங்கள் நம்மளுடைய பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சில காரியங்கள் நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் வரலாற்றை தேடி பார்த்திருக்கிறாங்க. அந்த காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல காணப்படுது. அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் தியானிச்சுட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நம்ம போலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். ஏன்னா யோவானுக்கு சொன்ன கட்டளையே என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு எக்காலம் சத்தம் தொனிக்கும் போது யோவான் என்ன பண்றாருன்னா திரும்பி பார்க்கிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்கும் போது. அதே போல யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நாம் இந்த ரெவலேஷன் ஸ்டடியை நம்ம பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து எதை தான் பார்க்கணும், வரலாற்றை தான் திரும்பி பார்க்கணும். அந்த வகையில இப்போ எபேசு பட்டணத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று பின்னணிகள் நம்ம பார்க்கலாம். AD 33 எழுதி வச்சுக்கோங்க, முன்னால முடிஞ்சா. AD 33 என்ன ஒரு காரியம் நடந்துச்சு, சபையோடைய ஒரு துவக்கம். AD 33 கர்த்தர் இயேசு மரிச்சு அந்த 40 நாள் இந்த பூமியில இருந்து 50வது நாள் பெண்டகோஸ்ட் அன்னைக்கு பரிசுத்த ஆவிய அந்த மேல் வீட்டு அறையில அந்த எருசலேம்ல அவர் கொடுக்கும் போது சர்ச் ஸ்டார்டட், சபை துவங்க ஆரம்பிச்சிச்சு. AD 33. AD 35 சவுல் எனக்கூடிய ஒரு மனுஷன் தமஸ்கஸ்க்கு போறாரு, தரிசனம் பார்க்கிறாரு, அப்போஸ்தலன் பவுலா மாறாரு. AD 35. AD 36 பைபிள் ட்ரூத் 70 வாரம் தீர்க்க தரிசனம், சில முக்கியமான சத்தியங்கள் இந்த ஒரு காலகட்டத்துல நிக்குது. AD 36 முதல்ல புறஜாதிகள் சத்தியத்துக்குள்ள வராங்க. கொர்னேலியம் உள்ள வராரு. யூதர்களுக்கு பெரிய அளவுல சத்தியம் போனாலும் ஃபர்ஸ்ட் ஜென்டைல் AD 36 தான் உள்ள வராரு. AD 40 என்ன நடக்குது AD 40 பார்க்கும்போது, அந்தியோகா பட்டணம், அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் செஞ்ச அந்தியோகா சபை, அங்கத்திலிருந்து சுவிசேஷம் புறஜாதிக்கு பெரிய அளவுல கடந்து போகுது. அந்தியோகா சபையிலிருந்து AD 44 முதல் அப்போஸ்தல் ரத்த சாட்சியம் மறிக்கிறாரு. அப்போஸ்தல் யாக்கோப்பு ஏரோத் அக்ரிப்பானால. இது ஒரு பஸ்கா காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போஸ்தல் நடவடிக்கைகள் எழுதியிருக்கு. AD
47 49 ஏடி 47 அப்போஸ்தலர் பவுலோடைய முதலாவது மிஷனரி பயணம் 47 to 49 அப்போஸ்தலர் பவுலோடைய முதலாம் மிஷனரி பயணம் ஏடி 49 இங்க என்ன நடந்துச்சு பார்க்கும்போது பாருங்க, கிறிஸ்துவம் என்னக்கூடிய ஒரு மதம் வந்து ரோமாபுரியில வந்து வளருது. இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற யூதர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரரசர் குளூடஸ் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது யூதர்களை துரத்தி விடுறார். நீங்க இருக்கிறதுனால தான் இங்க கிறிஸ்தவ மதம் வளருதுன்னு துரத்தி விடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆதி சபையில உருவாகுது. ஏடி 49 ஏடி 50 என்ன நடக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது ஜெருசலேம்ல. அப்போஸ்தலர் பவுல், அப்போஸ்தலர் பேதுரு, யாக்கோப்பு, சின்ன யாக்கோப்பு, பர்னபா மற்றும் நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்னா கூடி ஒரு கன்வென்ஷன்ல என்ன டிஸ்கோர்ஸ் நடக்குதுன்னா யூதர்களுடைய பழக்கம் என்ன, புறஜாதிகளுடைய பழக்கம் என்ன, இதனால புறஜாதிகளுக்கு சத்தியம் எப்படி கொண்டு போறது, அங்க இருக்கக்கூடிய சூழல் சர்க்கம்சிஷன், இத பத்தியான சத்தியங்களை வந்து இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்த ஒரு மாநாட்டுல அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சத்தியங்கள்ல கொண்டு வராங்க. எப்படி இருந்திருக்கும்? அப்போஸ்தலர் பவுல் இருக்கிறாரு, அப்போஸ்தலர் பேதுரு இருக்கிறாரு, பர்னபா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸ். இவங்க மத்தியில வந்து ஒரு சத்தியங்கள் வந்து டிஸ்கஷன் போகுதுன்னா அது எவ்வளவு பரபரப்பா இருந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் ஏடி 51 53 அப்போஸ்தலர் பவுலோடைய இரண்டாம் மிஷனரி ஜெர்னி. ஏடி 51 53 அப்போஸ்தலர் பவுலோடைய இரண்டாம் மிஷனரி ஜெர்னி. இங்கதான் வந்து பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம், பிரியா பட்டணம், கொரிந்தியா பட்டணத்துக்குலாம் அப்போஸ்தலர் பவுல் வந்து சத்தியத்தை சொன்னார். தீமோத்தி, சீலா அவரை கூட்டின்னு போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 53 56 ஏடி 53 56 மூன்றாவது மிஷனரி பயணம். அப்போஸ்தலர் பவுலோடைய மூன்றாவது மிஷனரி பயணம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய பயணம். எபேசு பட்டணத்துல தான் முக்கியமா இருக்கு. இதுல இருந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மத்த இடத்துக்கு கிறிஸ்தவம் எனக்கூடிய ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எபேசு பட்டணம் ஒரு தலைநகரம் இருந்ததுனால அந்த இடத்துல சத்தியம் சொல்லும் போது மிக என்ன சொல்றது, ஃபாஸ்டா சத்தியம் என்ன ஆகுது, சீக்கிரமா வந்து சத்தியம் பரவுது நம்ம பார்க்கிறோம். ஏடி 58 ஏடி 60 ஏடி 58 ஏடி 60 அப்போஸ்தலர் பவுல் ஃபீலிக்ஸ் எனக்கூடிய கவர்னர் முன்னாடி நிற்கிறார். ரொம்ப எமோஷனல் சீனுங்க இதெல்லாம். அப்போஸ்தலர் ஸ்டடியை கேட்ட சகோதர சகோதரிகளுக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துடும். அவரு மூப்பர்கள் கிட்ட எல்லாம் மூணாவது மிஷினரி பயணம் முடிச்சுட்டு மூப்பர்கள் கிட்ட எல்லாம் வந்து இனிமே நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க கட்டி அழுது அப்போஸ்தலர் பவுல வந்து அந்த ஒரு கப்பல்ல அனுப்பும் போது அப்படியே மூப்பர்கள் நிக்கிறாங்க. அப்படியே கண்ணுல அப்படியே தண்ணி வரும் அவங்களுக்கு. அப்போஸ்தலர் பவுல் அந்த துக்ககரமா அவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்ல அப்போஸ்தலர் பவுல் சந்தோஷமா தான் போவாரு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஊழியம்லாம் ஏறெடுக்க முடியாது, அவர் மரிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. அப்போ எருசலேம்ல போயிட்டு அந்த யூதேயால ஃபீலிக்ஸ் முன்னாடி நிற்கிறாரு. அதை தொடர்ந்து பிஸ்டஸ், அக்ரிப்பா 11 இவங்க முன்னாடி எல்லாம் அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஆயிட்டு ரோமாபுரியில அப்போஸ்தலர் பவுலை கொண்டு போறாங்க. ஏடி 61 63 அங்கேயும் அவரு ஒரு வீட்டுல அரெஸ்ட் ஆயிட்டு அமைதலா சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்துட்டு ஏடி 64 அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கொண்டு போட்டுறாங்க. அதே வருடத்துல தான் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஏடி 64 அப்போஸ்தலர் பவுலையும் கொண்டு போட்டுறாங்க. இன்னும் மிகப்பெரிய முக்கியமான அப்போஸ்தலர் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஏடி 64 ஏடி 64 கொண்டு போட்டிருக்கிறாங்க. ரத்த சாட்சியா 2 பேர் மறைச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். ஏடி 66 அப்போஸ்தலர்கள் மறைச்சிட்டு பிறகு, முக்கியமான அப்போஸ்தலர்கள் மறைச்சிட்டு பிறகு எருசலேம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க யூதர்களை வந்து விரட்டக்கூடிய ஒரு காரியம் வந்துச்சு. யூதரை துரத்துறாங்க அவங்களுடைய இடத்துல இருந்து. காரணம் என்ன ஒரு விஷயம்,
வருது, டைம் வந்துச்சுங்க. ஜூயிஷ் ஹார்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஏடி 70 அந்த எருசலேம் என்ன ஆகணும்? எரிணும். ஏடி எருசலேம் என்ன ஆகணும்னு பார்க்கும்போது புறஜாதிகளால் கைப்பற்று கொள்ளணும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகல. அப்போஸ்தலர்கள் ஒருத்தரா மரிக்கும் போது எருசலேமுக்கு என்ன ஆயிடுச்சு? மிகப்பெரிய ஆபத்து. அதே போலதான் சபை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமியோட அமைப்பு இருக்கும். அவங்க ஒன்னொன்னா கடந்து போக 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 மகா உபத்திரம் என்ன ஆயிடுங்க? வந்துடும். ஒரு இணையான காலத்துல நம்ம எடுத்து பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏடி 67 ஜோசப்பஸ் என்னக்கூடிய இவர் ஒரு தளபதி. எதுக்குன்னு பார்க்கும்போது யூதர்களுடைய அந்த ஒரு ஆர்மி போர்ஸ், யூதர்களுடைய அந்த ஒரு சேனை, ராணுவ சேனையோட தளபதி கையை விரிச்சிட்டார். இதுக்கு மேல என்னால யூதர்களை காப்பாற்ற முடியாதுன்னு அப்படியே ரோமர் கையில கொடுத்துட்டாரு. ரோமர் கையில கொடுத்துட்டு அவர் காப்பாத்திருக்கிறாரு. அவருடைய பதவியை, அவருடைய பொசிஷனை காப்பாத்திட்டு விஸ்பேரியன் எனக்கூடிய ஒரு மனுஷன் கையில கொடுத்துடுறாரு. அந்த விஸ்பேரியன் தான் இந்நாட்கள்ல மிகப்பெரிய சக்கரவர்த்தியா மாறுறாரு. ஏடி 70 தீர்க்கதரிசனம் கரெக்டா சொன்ன பிரகாரம் எருசலேம் என்ன ஆகுது? முற்றிலுமாக ரோமர் தீத்துராயனால கைப்பற்றப்பட்டு அங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் சரி, செனட்ரின் ஆலோசனை சங்கத்தை முற்றிலுமாக என்ன பண்ணிடுறாங்க? ஒடிச்சு தள்ளிடுறாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எல்லா யூதர்களும் பிரிச்சு சிதறடிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நடக்கும் போது எருசலேம் பத்தி எரியுது ஒரு பக்கத்துல. இன்னொரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அவருடைய செஞ்ச ஊழியம், விசேஷமான அவருடைய நிருபங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சிரியா, எகிப்து, ஏசியா இந்த கண்டங்களுக்கு, இந்த தேசங்களுக்கு, இந்த கண்டங்களுக்கு அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பரவுது. ஏடி 75 ஒரு மிகப்பெரிய பிரிவினை உள்ள வருது. சபைக்குள்ள பாருங்க, சபைக்குள்ள சில பிரிவினைகள், செக்டரிசம் வருது. ஒரு பிரிவினைகள் வருது. டொசட்டியன்ஸ், நிக்கோலைட்ஸ், நெசரிட்டியன்ஸ், இபோனைட்ஸ், இதெல்லாம் நீங்க நினைப்பு வச்சுக்க வேண்டாம். அப்படின்னா சில ஜனங்கள், சில வஞ்சனைகள் சபையில மார்க்க பேதங்களும் பிரிவினையும் கொண்டு வராங்க. இதுல நிக்கோலைட்ஸ், நிக்கோத மதஸ்தர்கள் பத்தி நம்ம தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அடையாளமா பேசப்பட்ட ஒரு விஷயம். இது என்னன்னு நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போறோம். ஆனாலும் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் மரிக்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பிரிவினைகள் உள்ள வருது. ஏடி 93 வெளிப்படுத்தின விசேஷம் எழுதக்கூடிய கால பகுதியில டொமிட்டியனின் ராஜானால, அந்த ஒரு சக்கரவர்த்தினால கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஏடி 95 கிளமெண்ட் எனக்கூடிய ஒரு நபர். இவர் யாருன்னு பார்க்கும்போது பிலிப்பியன்ஸ் 4 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 4:3. பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு நபர் யாருன்னு பார்க்கும்போது கிளமெண்ட். அப்போஸ்தலர் பவுலுக்கு பிறகு அப்போஸ்தலர் பவுல் கூட இருந்தவர் சில நிருபங்கள்ல அவர் எழுதி அனுப்புறார். யாருக்குன்னு பார்க்கும்போது ரோமர்ல இருக்கக்கூடிய சபைக்கு, விசேஷமா கொரிந்திய பட்டணத்துக்கு. கொரிந்திய பட்டணத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மார்க்க பேதங்கள் உள்ள அங்க இருக்கக்கூடிய சபை மக்கள் ஒற்றுமையாலாம பிரிஞ்சு போறாங்க. ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒரு ஆர்டர் இல்ல, ஒரு ஒழுங்குமுறை இல்லாம அவங்க பிரிஞ்சு போறதுனால அவர் சுட்டி காமிச்சு எழுதுறாரு. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரு, நீங்க ஏன் இப்படி பிரிறீங்கன்னு. அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாம் சபையில நடந்த சில விசேஷமான வரலாற்று நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது தியானிச்சோம். இந்த தியானிச்ச பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம திறந்து பார்க்கும்போது
ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது இந்த பின்னணிகள் நமக்கு உதவியா காணப்படும். ஆகையால சகோதர சகோதரிகளே, இப்ப பார்த்த விஷயங்கள், சில காரியங்கள் வெறும் எபேசு பட்டணத்துக்கு மாத்திரம் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இல்ல. இது எல்லா காலகட்ட சபையிலையும் இந்த ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம சொன்னோம், வரலாற்றை நம்ம ஏன் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எபேசு காலகட்ட சபையில நடந்த பிரச்சனைகள், சில தவறுகள் அது எங்க நடக்கக்கூடாது, லெவோதோக்கியா சபையில நடக்கக்கூடாது. இது பொதுவான பதில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எபேசு பட்டணம் அப்படின்னு சொல்லும் போது, எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய எக்லீசியாஸ்ல நடந்த பிரச்சனை, லெவோதோக்கியா காலத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய எக்லீசியாஸ்ல இந்த பிரச்சனை நடக்காம பார்த்துக்கொள்ளணும். அப்படி எக்லீசியாஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், அதுல விசேஷமாக எபேசு பட்டணத்துல வாழ்ந்த பரிசுத்தவான் எந்த தவறு அவர் செஞ்சு விழுந்துட்டாரு, அதை நம்ம பார்த்து அந்த தவறை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யாதபடிக்குத்தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகையால நம்ம இந்த நாள்ல பார்த்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் எபேசு பட்டணத்துடைய தூதன், அந்த தூதனுக்கு அவருடைய பாத்திரமா இருந்தாரு. எபேசு பட்டணம் அந்த ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு ஒரு தலைநகரமா இருக்குன்னா, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் அங்கதான் நடந்திருக்கு. அங்கத்துல இருந்து தான் எல்லா சத்தியங்களும் 7 சபை 7 காலகட்ட சபைக்கு அது என்ன ஆயிருக்கு, கடந்து போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எபேசு பட்டணத்துல கர்த்தர் இயேசு சில நன்மைகளும் சொல்றாரு, அதே போல அத கண்டிக்கவும் கண்டிக்கிறார். இந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்களில விசேஷமாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ ஸ்டடிக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நினைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.